ஹாய் எல்லா மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ நம்ம போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அது மணிக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு தான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ செய்கிறோம். அது என்னோட வீடியோ அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம ரோமனே வந்து ஒரு இந்தியன் காயா மாதிரி நம்ம விநாயகருக்காக சண்டை போட போகிறாரு. ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம ரோமன் பாருங்கள், வெள்ளைன்னு வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் ஜிப்பா அப்படி போட்டு இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கும் வந்து கனவுல வந்து விநாயகர் ஒரு நல்ல ஒரு புத்தி சொல்லணும், அதோட உங்களுக்கு நல்ல எக்ஸாம்களை படிப்பு வரணும், உங்களுக்கு நல்ல படிப்பு மண்டையில் ஏறணும், எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக்கும், உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும், அதோட லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பறிவு வரும். ஸோ அதான் கைஸ் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இவன் என்ன பேசுகிறான்னா, அதாவது $4000 பெட்டு வைக்கிறான். ஸோ இவன் $4000 பெட்டு வச்சு ரோமன்கிட்ட சண்டை போட போகிறானா. அப்படி சொன்னனால ரோமன் ரொம்பவே கடுப்பாகி இவனை அடித்து தொங்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் ரோமன் இப்போ இவரை ரொம்ப படும் பயங்கரமாக சாத்துறாரு. ஏன்னா அவன் பேச்சு சரியில்லாதான் ரோமன் இப்படி பண்ணுறாரு. இல்லாட்டி ரோமன் இப்படி பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. அப்படி சொல்லிட்டு ஓ ஓ ஓ தூக்கி வெளியே வீசியிருப்பான் கைஸ், தூக்கி வெளியே வீசியிருப்பான். மாமனே உன்னை தூக்கி வெளியே வீசிடுறேன்டா, நீ என்ன வீசுகிற மணிக்கு. ஓ ஸ்பைன் பாஸ்த பார்த்தல, இடுப்பெலும்பு உடையிற அளவுக்கு ஸ்பைன் பாஸ்த. அதான்டா சொல்கிறது, ரோமன் கிட்டலாம் வச்சுக்க கூடாதுன்னு. ஸோ ரோமன் இப்போ ஸ்ட்ரேட்டாக ஜெர்மன் சூப்பர் சிட்டி பண்ணிட்டாரு. ஓகே, அவன் வெளியே எலிமினேட் ஆகிட்டான். அப்போ அடுத்து ரோமன் அடுத்துக்கிட்ட நடுவா இன்னொரு கெட்ட சக்தியை நோக்கி தான் போனார். அந்த கெட்ட சக்தியை தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கெட்ட சக்தியை தான் இவர் தூக்கி அடித்து தொங்சம் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் இங்கே ஒரு நல்ல சக்தி இருக்கனால தான் அவனையும் இந்த நல்ல சக்தி அடிக்கிறாரு. இல்லாட்டி அவர் என்னத்துக்கு ரோமனை தான் அடிச்சிருப்பார். ஸோ வாங்க இப்போ நம்ம நேரடியாக, ஆஹா நோ இப்போ தான் நான் உன்னை பற்றி நல்லா பேசினேன், அதுக்குள்ளே ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்? ஏய், நான் என்ன நல்லவன் நினைச்சியாடா? நானும் கெட்டவன் தான்டா. ஆஹா, ரோமனுக்கு யார் வந்தாலும் எல்லாருமே கெட்டவங்களா இருக்காங்க கைஸ். இதெல்லாம் ரொம்ப கெட்ட சகுனம் கைஸ். இந்த நாட்டுக்கு எல்லாம் நல்லவங்களாக வரணும் கைஸ். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இவனை நம்ம பெடிகிரி பண்ணி தெரிய விட்றலாம். பெடிகிரி பண்ணி தெரிய விட்டதுக்கப்புறம் என்னடா என்கிட்டயே பூரியாடா சொல்கிறா பூரியாடா, செத்து போடா. இந்த மாதிரி தான் அடித்து வீசணும் அந்த கெட்ட ஜென்மங்களை. போடா வெளியே, உனக்கு தேய்க்கணுமாடா? இந்த கெட்ட புத்தியை வச்சுட்டு நீ எதுக்குடா தேய்க்கணும்? செத்து போடா அப்படி சொல்லிட்டு நானும் அடித்து வீசிட்டேன். அதோட ரோமன் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னொரு கெட்ட சக்தியை அடிக்கிற வகையில் தான் இருக்கார். அந்த ஐயோ என்னையா பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ அந்த கெட்ட சக்தியை அடித்து தான் வீசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவன் ரொம்ப ஒரு பெரிய கெட்ட சக்தியால் நிரப்பப்பட்டனால அவனை ரோமனால் அவ்வளோ ஈஸியாக தாக்க முடியல. ஆனால் தாக்கிட்டாரு. இப்போ எனக்கு தொண்டை கட்டிச்சு. அதில் அப்படிதான். ஓகே, ஸோ அடுத்த கட்ட நடக்க ரோமனு இன்னொரு சொட்ட தலையினையே தூக்கி வெளியே வீசி இப்போ அவனை அடிக்கிறது பார்த்தா இன்னொருத்தன் அவரை பிடித்து வெளியே வீசிட்டான். அப்போ அதனால தான் இப்போ கெட்ட சகுனம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இவனை தூக்கி வீசுவோம். சூப்பர்மேன் பஞ்ச். ஓகே, போடா வெளியே போக மாட்றாங்க கைஸு. இவனுங்கெல்லாம் ரொம்ப கெட்டவனுங்க, அதனால தான் போக மாட்றானுங்க. ஸோ நான் விநாயகர் சதுர்த்தியான அதுவுமா ரெடி பண்ணுறேன். இந்த வீடியோ நான் ஒரு நாள் மணிக்கெல்லாம் ரெடி பண்ணல, இது நான் அன்றைக்கே ரெடி பண்ணுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கணுன்றக்கா அன்றைக்கே
செஞ்சு அன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோவை. ஸோ இதுக்காக இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கே நான் செய்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 3 ஹவர் முன்னிக்கு தான் நான் இந்த வீடியோ செஞ்சுருப்பேன். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன்னா, ஒரு 11 மணிக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன்னா, இல்லை ஒரு 12 மணிக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு தெரிஞ்சு இது நான் ஒரு இப்போ மணி எத்தனை, இப்போ மணி 5:30 மணிக்கு செஞ்சிட்ருக்கேன். அப்போ ஒரு 5 ஹவருக்குள்ளே நான் இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணி அனுப்பிடுவேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் தூக்கி இவனை நேரடியாக வெளியே போடலாம் பார்த்தா கோல்ட் தான் இது பெரிய ஒரு கெட்டவனாக இருக்கான். இப்போ நான் கோல்ட் மட்டும் தூக்கி வீசிட்டேன்னா போதும் கைஸ், இது போதும் எனக்கு, இது போதுமே அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அது முன்னிக்கு இன்னொருத்தன் என்னை அடிக்க பார்க்குறான். அவனை அடிக்க போகலான்னு பார்த்தா கோல்ட் மயக்கத்தில் இருக்கான். இந்த சமயம் விட்டா வேறு சமயம் கிடைக்க சொல்லிட்டு எஸ் அவன் வெளியாயிட்டான் கைஸ். நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ இவனை அடித்து வீசணும். ஏன்னா இவனை ரொம்ப பெரிய ஒரு கெட்டவனால் இவனையும் அடித்து வீசுறதுக்கு தான் இப்போ நான் இவனை தூக்கிட்டுருக்கேன். தூக்கினா அப்பயும் அவன் உள்ளே வரான். அப்போ பார்த்துக்குங்க அவன் இவ்வளோ ஒரு கெட்டவனாக இருப்பானே. ஸோ இப்போ நான் இவனை தூக்கிறதுக்கு முன்னாடி இவனை ஜெர்மன் சுப்ளெக்ஸ் பண்ணி பறக்க விட்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, பறந்து போடா பறக்க மாட்டுறாங்க கைஸே, வெறியேத்துறான் எனக்கு. டேய், எனக்குள்ளே இருக்க நல்ல சக்தி வெளியே வந்துருச்சுடா, போடா வெளியே. என்னடா என்னைய அடிக்க பார்க்குறியா? நல்ல சக்தினா என்னடா நினச்ச? உன்ன மாதிரி கெட்ட சக்தி மாதிரி உதவி செய்யாமல் இருக்கும்னு நினச்சியாடா? நல்ல சக்தி என்னைக்கு கூட இருக்கும்டா, கெட்ட சக்தி துரோகம் பண்ணுவோம்டா, புரிஞ்சுக்கோடா மங்கூஸ் மடையா. எங்கடா இருக்கான் என்ன ஒருத்தன்? இங்கே இருக்கியா நீ? சாவுடா. எவ்வளோ தைரியம், மண்டையை உடைக்கிறேன்டா. ஓ அப்படி வரீங்களா? சாவுடா. இவ்வளோ திமிராடா உனக்கு? திமிராடா ஓகே தெரிச்சிட்டான். இப்போ அவனை தூக்கி வெளியே வீச நான் முடிச்சு கைஸ், முடிஞ்சிச்சு. 1வது விக்கெட்டு கிளம்பிடுச்சு, 2வது விக்கெட்டு போயிட்டு வா, சாவுடா. ஏய் ஸ்பைக், செமௌண்ட் ட்ராப் பண்ணி பறந்துருப்பாங்க கைஸ். போடா வெளியே. முடியல, சாவுடா. முடியல கைஸ், என்னால் முடியல. நான் வில்லன் ஆக முடியாது, நான் நல்லவன். நான் வில்லன் ஆகக்கூடாது, நல்லவனாகவே ஒன்று அடித்து வீசுறேன்டா வெளியே. டேய் ஸ்பைக், சாவுடா. ஸ்பைக் பண்ணிட்டேன். இதோட ஒன்றால் மூச்சே விட முடியாடா. தப்பிச்சிட்டான். இவன் தான் கைஸ் இங்கே இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு தீய சக்தி. இவனை வீச நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ நேரம் இவன் தாக்கு பிடிக்கானா? இவன் எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட சக்தி நீங்களே பார்த்துக்குங்க. என்னால் முடியல விட்டுன்னு சொல்லுவேன் நினச்சியாடா? உன் கழுத்தில் சொருவியே உன்னை சாவடிக்கிறேன்டா. இப்போ பாடுறா, ஜான்சீனாவா ஆக போகிறேன். You can see my time is now. எப்படி ஃபைனலி ரோமன் ரேஞ்சு விநாயகர் சதுர்த்தி அது மாதிரி தேய்ச்சிட்டாரு. ரோமன் சாமி கும்பிடுங்க. ரோமன் சாமி கும்பிட மாட்டாரு. பாருங்க, ரோமன் சாமி கும்பிடுவாரு. விநாயகரே, இன்னும் தேக்கி வச்ச ரொம்ப நன்றி விநாயகரே. ஓம் விநாயகர் சதுர்த்தி. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் இந்த வீடியோக்கு. ஓம் விநாயகர் சதுர்த்தி. கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, ரோமனே நம்ம விநாயகர் சாமியை குமாராரு. ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் மார்க் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு விநாயகரோட ஆசீர்வாதம் இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரம் ரோஹின் ப்ரோ பிளே கேமிங். பாய். எல்லாம் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye.